மக்களே இப்போ வந்து பாருங்க, அந்த முருங்கை மரத்தில் சிட்டுக்குருவி வந்து உட்காந்துட்ருக்கு சரிங்களா. இதெல்லாம் சிட்டியில் வந்து பார்க்குறதுன்றது நடக்காத காரியம், ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். பட் வில்லேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மார்னிங் டைம் சிட்டுக்குருவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கலாம். வீடுகள்லேயே வந்துடும், வந்து கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கு ஏதாச்சும் தீனி கிடச்சா சாப்பிடுவோம். பாருங்கள், அழகாக குதிச்சு குதிச்சு நடக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் தானியம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அது சாப்பிடும். எந்த தானியமாக இருந்தாலும் சாப்பிடும். அரிசி நெல் இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடும். மரத்து மேலே கூட இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த மரத்து மேலே இருக்க சிட்டுக்குருவி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்களேன், எவ்வளோ சிட்டுக்குருவி, பார்க்கவே ரொம்ப அழகிய ஒரு காட்சின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நிறைய இப்போல்லாம் கம்மியாகிட்டே வருதான் இதோட. இது மாதிரி பசுமையான இடத்துல மட்டும்தான் வந்து பார்க்க முடியாது இந்த சிட்டுக்குருவிகள்லாம். ஸோ இங்கே மொத்தம் எத்தனை சிட்டுக்குருவி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மரத்தில் எத்தனை சிட்டுக்குருவி உட்காந்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி டைம் கிடச்சிச்சுன்னா சிட்டுக்குருவி எல்லாம் ரசித்து பாருங்கள். அது மாதிரி சின்ன சின்ன குருவிகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மனசில் ஏதாச்சும் கஷ்டங்கள் பாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிடும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே இது மாதிரி பேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக அது என்னென்ன பண்ணுதுன்றதுலாம் பாருங்கள். அது எப்பவுமே கூட்டம் கூட்டமாக தான் பறக்கும், தங்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிடிச்சி வைக்கக்கூடாது, அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுடணும். அது எங்கே வேணுனாலும் அதுக்கு பிடிச்சமான இடங்கள்லாம் தங்கி அது வந்து சுற்றும். அது எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி பாருங்க, ஜம்ப் பண்ணி ஏதாச்சும் தீனி இருக்கா தின்றதுக்கு அப்படின்னு தேடுது. அது வந்து ஒரு தேங்காய் ஓட பார்க்குது ஏதாச்சும் இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள்லாம் தொட்டு பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ அதாவது மறுபடியும் பறக்க தொடங்கிடுச்சு. ஏதோ ஒரு சிட்டுக்குருவி இருக்கு பாருங்க, உங்களுக்கு லைட்டாக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நம்ம மரத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன் செவ்வானம்